ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டடி வித் சுகா. இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இந்த மந்த் எப்படி நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்றத இங்கே ஷேர் பண்ண போகிறேன். என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. என் பேர் சுகாஷினி. நான் ஆல்ரெடி வந்து பேங்க் எக்ஸாமுக்காக கொஞ்சம் பேர்ஸ் படிச்சிருக்கேன். மெயின்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணுற அளவுக்குலாம் போகிற ஸ்டேஜில் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து படிக்க முடியல. அதுக்கப்புறம் அகெயின் இப்போ வந்து கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமா அகெயின் வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நான் படித்தாகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்கெடியூல் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கிலீஷில் வந்து நான் எப்படி பிளான் பண்ணுறேன்னா, டெய்லி வந்து எடிட்டோரியல் படிச்சுட்டு அதோட மீனிங்ஸ் நோட் பண்ணி ரெகுலராக வந்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அபித் சார் வீடியோஸ் வந்து நான் பார்த்ததில்லை. ஸோ கிராமர் இப்போ ரொம்ப அவசியன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அப்போ வந்து எனக்கு கிராமர் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ கிராமர் தெரியாமல் இது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் நான் அதுக்கு ஆன்சர் போடுவேன். நம்ம ரெகுலராக ஸ்கூலில் நம்ம படித்த இங்கிலீஷ் வச்சு தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ நான் இங்கிலீஷ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ கிராமர் வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கிராமர் ரூல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டெய்லி 2 வீடியோஸ் வந்து இங்கிலீஷ்க்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு குவிஸஸ். பாப்பா வந்து தூங்குற டைமில் ஆர் ஃப்ரீ டைமில் இங்கிலீஷ்க்கு வந்து சின்ன சின்ன குவிஸ் இருக்கும் இல்லையா, 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் குவிஸ் அந்த மாதிரி வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்க்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேசிக்ஸ் வந்து இந்த இங்கிலீஷில் வந்து இப்போ இந்த மந்த் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். குவான்ஸில் வந்து நான் ஏர்லியராக வந்து போட்ட நோட்ஸ் அண்ட் எடுத்த நோட்ஸ் எதுவுமே இப்போ யூஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா வந்து ரொம்ப கேப் ஆகிடுச்சு. அதனால் வந்து எடுத்த நோட்ஸே வந்து திரும்பியும் ரீகால் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வீடியோஸ் பார்த்து தான் வந்து படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பேசிக்ஸ்க்கு நம்மளுக்கு எப்பவுமே ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் தான். ஆல்ரெடி நோட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த சேனல் ப்ளஸ் என்னுடைய நோட்ஸ் ரெண்டுமே கவர் பண்ணி இந்த மந்த் வந்து கொஞ்சம் நல்லா பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் டூ லிஸ்ட்டும் வந்து ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பீட் மேக்ஸ் ரொம்ப அவசியம் இல்லையா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்பீட் வந்து பில்டப் ஆகும். ஸோ எனக்கு டைம் இருக்காது டெய்லி. ஸோ கிட்ட வந்து நான் பார்த்துக்கிட்டே பண்ணுறதுனால நான் வந்து பிரித்து ஒரு நாள் எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண முடியாது என்னால். ஸோ அதுக்கான டைமும் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். ஸோ வந்து டெய்லி ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரீஸ், அப்புறம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அரித்மெட்டிக் வந்து அடால டெய்லி 5 கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாள் இதை பண்ணால் ஒரு நாள் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இதை பண்ண போகும்பொழுது செகண்ட் டே வந்து அப்ராக்சிமேஷன் ஒரு 10, நம்ம ராங் நம்பர்ஸ் ஒரு 10, அப்புறம் டிஐயில் ஒரு 2 கொஸ்டின், அப்புறம் அதே மாதிரி ஒரு அரித்மெட்டிக் 5 கொஸ்டின்ஸ். இது வந்து தனியாக போயிட்டுருக்கோம். இந்த அரித்மெட்டிக் வந்து தனியாக கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஸோ அதான் இப்படி பண்ணுறேன். ரீசனிங் வந்து ஓரளவுக்கு நான் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவேன். மெயின்ஸ் வந்து கொஞ்சம் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தா தான் என்னால் படிக்க முடியும். ஸோ ரெகுலராக வந்து நான் சால்வ் பண்ணலாம். டெய்லி வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து வீடியோஸ் பார்த்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் இந்த மந்த் பொறுத்தவரையும். ஏன்னா பிடிஎஃப் எடுத்தோன்னா எனக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா ரொம்ப கேப் ஆனதுனால. ஸோ இப்போ வந்து நான் வீடியோஸ் மட்டுமே இந்த மந்த் வந்து பார்த்துட்டு அதில் கொஞ்சம் வெல்வர்ஸ் ஆனதுக்கப்புறம் பிடிஎஃப் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரீசனிங்கான பிளான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக ஏப்ரல் ஆர் ஜூனில் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ்வலாக படிக்க ஆரம்பிப்போம். பட் எனக்கு மார்ச் மந்த்லேருந்தே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஃப்ளோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் ஆல்ரெடி வந்து போட்ட வீடியோஸில் லைக் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபெப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிட்டு இருந்திருப்பேன் கொஞ்சம். ஆனால் வந்து அது ஒரு நல்ல ஃப்ளோ எனக்கு வரலை. ஸோ அதனால் வந்து மார்ச் 1லேருந்து ஸ்டெடியாக வந்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் இதுக்கான சோர்ஸ் வந்து அஃபேர்ஸ் கிளவுட் தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி அதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இத்தனை நாள் வந்து நான் வேறு ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் அதாவது லாஸ்ட்டாக இந்த ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி ஒரு மேரேஜுக்கு முன்னாடி வந்து நான் வேறு ஒரு சோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ அஃபேர்ஸ் கிளவுட் வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு குவிசஸ் மட்டும் ஆல்டர்னேட் சோர்ஸில் நிறைய சோர்ஸஸில் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மார்ச் 1லேருந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லாம் அப்லோட் ஆகும் இல்லையா, அதை பார்த்து கண்டென்ட் வச்சு நோட்ஸ் எடுத்துகிட்டு புரியாத கண்டென்ட்டை வீடியோஸ் மூலிமா எடுத்து நோட்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ரீசன் வந்து என்னால் பிடிஎஃப்ஸ்லாம் வந்து பார்த்து படிக்க முடியாது, எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபுல் டைம் ஹோம் மேக்கராக இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து
டேக் கேர் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 பேஜஸ் படிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி இல்லையா. எனக்கு எழுதுகிறப்ப கஷ்டமாக இருக்கும், பட் ரிவைஸ் பண்ணுறப்போ ஒரு 10 பேஜஸ் படிக்கிறதுக்கும் ஒரு 2 பேஜஸ் படிக்கிறதுக்குமே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அதோட ப்ரீவியஸ் டேவோட குவிஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு வீக்லி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ மார்ச் மந்த்துக்கு இதுதான் என்னுடைய பிளான். இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங் அண்ட் சிஏ. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு எனக்கு இருக்கிற டைமில் நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்தவரையும் இதுவும் சைட் பை சைட் பார்க்கணும் இல்லையா. எனக்கு டைம் வந்து இப்போ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா அந்த டைமில் என்னால் வந்து அப்போ எப்படி டைம் இருக்குமோ எனக்கு தெரியாது, ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால. ஸோ இப்போவே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போயிடலாம், இப்போது ஃபஸ்ட்லேருந்தே அப்படியே கேரி அவுட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் வந்து மந்த்லி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே வந்து வர பேங்கிங் அவேர்னஸ் வந்து படிச்சுட்டு எனக்கு இப்போ வரையும் வந்து கிராக்வர்ட் ஜாக்கில் தான் வந்து வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் 3 years பேக். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேறு ஏதாவது சோர்ஸஸ் பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோஸ் கூட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதை பண்ணும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஒரு லாங் பேக் வந்து ஒரு 20 to 30 டாபிக்ஸ் இருக்கும். அதை வந்து ரீட் பண்ணிவிட்டு மக்கப் பண்ணிவிட்டு போய் அங்கே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே வரது தான் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஸ்டாட்டிக் கவர் ஆகுது. ஸோ அதை தான் நான் வந்து இப்போயும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏர்லியராகவும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போயும் அப்படி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய மார்ச் மந்த்துக்கான பிளான். ஸோ 1 month சிஎல் இது எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு கவர் ஆகிடும். இந்த மந்த்துக்கானது இந்த மந்த்தே கவர் பண்ணலாம். அப்போனா பேங்கிங் அண்ட் ஸ்டாட்டிக் ரெண்டுமே இந்த மந்தோடது கவர் ஆகிடும். அண்ட் இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங். ஸோ இப்படி தான் நான் வந்து மார்ச் மந்த் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து செக்ஷனல் மார்க் ஆர் வந்து ஃபுல் மார்க் வந்து நான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா எனக்கு இல்லை இந்த மந்த் பொறுத்த வரையும். ஸோ எல்லாமே வந்து ஒரு 5 minutes 10 minutes குவிஸஸ் மாதிரி நான் படிக்கிற டாப்பிக்கில் குவிஸஸ் மட்டும் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னுடைய மோட்டிவேஷன் வந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக பேசிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும், அப்புறமா வந்து செக்ஷனல் மார்க், அப்புறமா ஃபுல் மார்க். ஸோ இப்படி தான் என்னுடைய பிளானிங் இருக்குது. ஸோ ஜூலைக்குள்ளே வந்து நல்லா கவர் பண்ணி ஆகஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ஸ்கெடியூல். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து எனக்கு ஏதாச்சும் சொல்லணும், ஹோம் மேக்கராக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய அட்வைஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.